பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன், நம் கர்த்தாதி கர்த்தர், நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமை உன் கழுத்தில் நின்று அவன் துக்கம் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். கர்த்தர் இந்த காலைவேளையில் இந்த வசனத்தில் அந்நாளிலே இந்த காலைவேளையில் இந்த நாளில் நீங்கள் எந்த சுமைகளை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த தோல்ல சுமக்க முடியாத சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் சொல்கிறார், உன் சுமைகளை இறக்கி வை, என் பாதத்தில் இறக்கி வை, என்னோட பேசு, என்னோட அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா நுகங்களும் முறிக்கப்படும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அபிஷேகம் நிரம்பப்படணுங்க. அனுதினமும் அவர் ஜெபத்தில் இருக்கும்போது உங்களோட துக்கங்கள் மாறும், உங்களோட கவலைகள் மாறும், உங்கள் கடன் பாரங்கள் மாறும், உங்கள் சுமைகள் மாறும். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குரிய பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றிப்படா. அதுக்காக தேவ சமூகத்தில் இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் இல்லையான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக உண்டு. ஆனால் தேவன் அதை தாண்டி கொள்ள பலனை உண்டு பண்ணுவார், தப்பித்து கொள்ள வழியை செய்வார். அது உங்களுக்கு ஒரு பாரமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா கர்த்தர் அந்த நுகத்தை முறிப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த நுகத்தை முறித்து போடும். இந்த காலைவெளியில் கூட இயேசுப்பா உங்களோடையும் என்னோடும் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, உன் தோளில் இருக்க சுமையை இறக்கி வைத்திரும் மகனே மகளே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துட்டு கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னார். அவர் மேல உங்க பாரத்தை வைத்து விடுங்க. நீங்க அதை தூக்கி சுமக்காதீங்க. நீங்க சுமத்தா வலிக்கும். கர்த்தர் பாதத்துல இறக்கி வைத்து விட்டு, கர்த்தாவே நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வார். நீங்க அதை தூக்கி சுமந்துக்கிட்டே நான் வச்சுட்டேன்ப்பா, நீங்க ஏன்பா இன்னும் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கி சுமந்து இருந்தா கண்டிப்பா பதில் வராது. அவர் மேல வச்சுட்டீங்களா, விசுவாசிங்க, என் ஏசப்பா எனக்காக யாவையும் செய்து கொடுப்பார், என் தேவன் என்னோடு கூட இருப்பார், என் தேவன் என்னோடு கூட வருவார், என் தேவன் என் கடனை அழைத்து விட்டார், என் தேவன் என் சுமைகள் எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிற ஜெபம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்காங்க. அந்த விசுவாச அறிக்கையிடுங்க. உங்க நாவுல இருந்து விசுவாசத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த காலைவெளியில் செய்வார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாத சகோதர சகோதரிகளை நீங்க தேவ சமூகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் இருக்கும்போது சத்துருவானவன் உங்களை தொடக்கூட முடியாது. அந்த அக்கினி உங்களை அப்படியே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கணும், அது மேல கை வைக்க முடியுமாங்க? சத்துருவால வைக்கவே முடியாது. ஏன்னா அதை ஒரு அக்கினி, அந்த அக்கினியா நீங்க மாறணுங்க. நீங்க மாறும்போது அது பல காரியங்களை உங்களை எடுத்து பயன்படுத்த போறாருங்க. இந்த காலைவேளையில கூட உங்களோட என்னோட கூட இயேசுப்பா பேசுகிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா டாடி, இந்த காலைவேளையில கூட தகப்பன ராஜா சுமக்க முடியாத இருக்கிற பாரத்தை உங்களோட பாதத்துல இறக்கி வைக்க நீங்க கிருபை செய்வதற்காக நன்றி சுவாமி. எல்லா துக்கங்களும் மாறட்டும் டாடி. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் எல்லா துக்கங்களும் மாறட்டும். முதலாவது தேவ அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கட்டும் தகப்பனே ராஜா. அந்த அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த காலவேளையில் அந்த அபிஷேகத்தினால் எல்லா நுகங்களையும் முறித்து போட போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக்கி தருவதற்காக நன்றி. கர்த்தரோட அபிஷேகத்தை பெற்றா போதாதுங்க, அதை விசுவாசிக்கணுங்க. என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் தான் உங்களை உலகத்தை ஜெயிக்கக்கூடிய காரியங்களை உண்டு பண்ணி கொடுங்க. கர்த்தாவே, இந்த காலைவேளையில் நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி. அப்போ உங்கள் அபிஷேகங்களை நிரப்பப்பட்டதுக்காக நன்றி. எல்லா நுகங்களையும் முறிக்கப்பட்டதுக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுக நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.